2 மணிக்கே வர்றேன்னு சொன்னாரு. 3 மணி ஆச்சே. அம்மா அங்க பாருங்கம்மா, சிண்டு வீட்டுக்கு ஏதோ வந்து இறங்குது. என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்பா பசங்க விளையாடுறதே பார்த்து ஜாக்கிரதையா 4 பேர் பிடிச்சி கீழே இறக்கி வைங்கப்பா. 2 மணிக்கே வரேன்னு சொன்னீங்க, மணி 3 ஆச்சு. சாரி சார், சாப்பிட்டு வர்றக்க லேட் ஆயிடுச்சு சார். சரி நான் ஜிபே பண்ணிடுறேன், நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. அம்மா நான் சொன்னேன் இல்லம்மா, சிண்டு சோட்டு பர்த்டேவை அவங்க அப்பா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாரு. அம்மா நானும் இப்பவே போறேம்மா, நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பா வந்துருங்க. நிறைய சேர் எல்லாம் கேட்டிருந்தானே, இனி அது எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. அங்கிள் அங்கிள், சிண்டு சோட்டுக்கு டிராம்பலின் வாங்கியிருக்கீங்களா? அவங்க 2 பேரும் எங்க அங்கிள்? அவங்க 2 பேத்துக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி தான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிண்டு சோட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு சோட்டு பாப்பா, உனக்கு நல்லா நான் ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். அம்மா போதும்மா, அப்பா சர்ப்ரைஸ்னு ஏதோ சொல்லியிருக்காரு. எங்களுக்காக ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேம்மா. நாங்க வெளியில போறோம்மா. சித்தி, ஈவினிங் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நீங்க இன்னும் ட்ரெஸ் மாத்தவே இல்லை சித்தி, நீங்களும் ரெடி ஆகுங்க. ஏண்டா பண்டி, கேக் கட் பண்ணுறது 6 மணிக்கு தானே? நீங்கள் 3 பேர் வெளியில் போய் விளையாடிட்டு இருங்க, நானும் உங்கள் அம்மாவும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றோம். பண்டி அண்ணா, சிண்டு அண்ணா வாங்கண்ணா, நம்ம முன்னாடி போகலாம். அப்பா ஏதோ ஸ்பெஷலாக நமக்காக வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். சிண்டு சோட்டு 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கீங்க. ஏ சிண்டு சோட்டு, உங்க அப்பா உங்களுக்காக டிராம்பலின் எல்லாம் வர வச்சிருக்காரு, சூப்பரா இருக்குல்ல? ஹை அப்பா, டிராம்பலின் வர வைக்க போறீங்கன்னு சொல்லவே இல்ல. சூப்பரா இருக்கு பண்டி அண்ணா. நான் இங்க மேல இருந்து ஜம்ப் பண்ண போறேன்னா. 1 2 3. ஏ சோட்டு பாப்பா, நீங்க 2 பேரும் வரலையா? நான்சி ஏன் கீழே நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம டிராம்பலினை ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு இடமே இருக்காது. சீக்கிரம் 2 பேரும் வாங்க. 1 2 3. பண்டி அண்ணா, நீங்க மட்டும் சூப்பரா பவுன்ஸ் ஆனீங்க. இப்ப பாருங்க, நான் திரும்ப ஒரு ட்ரை பண்றேன். என்னடா சிண்டு பல்ட்டி எல்லாம் அடிக்கிற? ஹை, சூப்பரா பவுன்ஸ் ஆகுதுண்ணா. டே சிண்டு, ஹாப்பி பர்த்டே சிண்டு, ஹாப்பி பர்த்டே சோட்டு பாப்பா. ஓகே, நானும் இப்போ உங்களை மாதிரியே பல்ட்டி அடிக்க போறேன். 1 2. நான்சி அக்கா தள்ளிக்கோங்க. சிண்டு சோட்டு, நீங்க 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்கப்பா. 2 பேத்துக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் ரோஜா, நீ வருவேன்னு பண்டி அண்ணா என்கிட்ட சொன்னாரு. சரி, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? எட்டி குதி. டிராம்பலின்ல எட்டி குதிச்சா அடிப்படவே படாது, நல்லா பவுன்ஸ் ஆகும். பயப்படாம குதி ரோஜா, ஒன்னும் அடிப்படாது. எப்படி சூப்பரா பவுன்ஸ் ஆச்சுல்ல? ஏ நான்சி, பாத்தியா சிண்டு சோட்டு பர்த்டேக்கு நான் எத்தனை பேத்துக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கேன்னு பாத்தியா? சூப்பர் பண்டி, இவ்ளோ பேர்த்த ஒண்ணா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இரு, நான் யாரெல்லாம் கவுண்ட் பண்ணிடுறேன். டிம்பிள், மீனா, பூஜா, ராகுல், ரோஸ், ரோஜா, நான், சிண்டு, நீ, அதுக்கப்புறமா சோட்டு, லோட்டஸ், சாண்டி, அதுக்கப்புறமா பிரியா, புஷ்பா, ரெட் வெல்வெட். ஐயோ நான்சி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. லில்லி வர வேண்டியது இருக்கு, பிங்கி, அதுக்கப்புறமா அபி, இன்னும் நிறைய பேர் வர போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. எல்லாரும் கரெக்டா கேக் வெட்டுற டைம்ல வந்துருவாங்க. மொத்தமா 25 பேரு. கடவுளே, 2 பேர் 3 பேர் இருந்தாலே இவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி கத்தி விளையாட போகிறாங்க. அது சரி, சிண்டு சோட்டு பிறந்த நாள் ஆச்சே, நம்ம இங்கே இருந்தோம்னா ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு மேலே வரலாம். ஏ நான்சி, அங்க பாரு, உங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க நான்சி. பண்டி அண்ணா, இந்த டிராம்பலின்ல போடுறதுக்கு எங்க அப்பா நிறைய பால் கொடுத்தாருண்ணா. இது எல்லாத்தையும் இந்த டிராம்பலின்குள்ள போட்டு விளையாண்டா சூப்பரா இருக்கும். இதை வச்சு ஏதாவது கேம் சொல்லுங்கண்ணா. ஏ பண்டி, இவ்ளோ பால தூக்கி டிராம்பலின்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் நிக்கறக்கு, நடக்கறக்கு, ஜம்ப் பண்றக்கு இடம் இருக்காது பண்டி. எதுக்கு பண்டி எல்லா பாலையும் தூக்கி டிராம்பலின்குள்ள போட்டுட்டு இருக்கீங்க? பண்டி அண்ணா, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பால் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாட போறோம். பால் கேம் தானே விளையாட போறோம். கரெக்டா சொன்னடா சிண்டு. 2 டீமா பிரிஞ்சுக்கலாம். ஒரு டீம் வந்து இன்னொரு டீமை அட்டாக் பண்ணணும். யார் இன்னொரு டீமை தோக்கடிக்கிறாங்கன்னு பாத்திரலாமா? ஓகே பண்டி, எனக்கு ஓகே தான். எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிம்பிள் வரைக்கும் ஒரு டீம், ஓகேவா? இந்த பக்கம் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணி ரெட் வெல்வெட் வரைக்கும் ஒரு டீம். எனக்கும் சோட்டுக்கும் இன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால நாங்க 2 பேரும் ஜட்ஜா சென்டர்லயே நிக்க போறோம். ஓகேப்பா, ரூல்ஸை நல்லா கேட்டுக்கோங்க. யாருமே சிண்டு சோட்டு மேல அடிக்க கூடாது. நான் இன்னைக்கு பண்டி டீமை எப்படி தோக்கடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பண்டி அண்ணா, நான்சி அக்கா உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, கேர்ஃபுல்லா இருங்கண்ணா. பரவாயில்லடா சிண்டு, அடிக்கட்டும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அவங்க டீம். அதுக்குள்ள எங்க டீம்ல தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டாதான் உண்டு. நான்சி அக்கா எங்கிட்ட கொடுங்கக்கா. அங்க பாருங்க, இந்த பக்கம் புஷ்பாக்கா, ரெட் வெல்வெட் அக்கா எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள அடிக்காம நீங்க பண்டி அண்ணாவையே கீழே விழுக்காட்டிட்டு இருக்கீங்க.
நான்சி அக்கா இதெல்லாம் சீட்டிங். நீங்க பண்டி அண்ணாவை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா மாட்ட போறீங்க நீங்க பண்டி அண்ணா கிட்ட பாருங்க. ஏய் நான்சி, என் ஒருத்தனை விழுக்காட்டுறக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உங்க டீம்ல நான் ஒவ்வொருத்தரையும் கீழே விழுக வைப்பேன் பாரு. ஐயோ பண்டி சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. ஏ ரோஸ், ராகுல், ஆளுக்கு ஒரு பாலா எடுத்து எல்லாத்தையும் கீழே விழுக வைங்கப்பா. அங்க பாருங்க, பண்டியை தவிர அவங்க டீம்ல யாருமே கீழே விழுகவே இல்ல. பண்டி, ஒரு டீமுக்கு 5 நிமிஷம் தானே, அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. எங்க டீம்ல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கீழே விழுந்திருக்காங்க. ஓகே நான்சி, ராகுல், ரோஸ் எல்லாரும் ரெடியா? உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க எல்லாரும் அட்டாக் பண்ணி கீழே விழுக வைக்க போறோம். எதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சு நின்னுக்கோங்க. ஐயையோ, இந்த நான்சி அக்கா வேற தேவையில்லாம பண்டி அண்ணாவை கீழே விழுக வச்சுட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஐயோ பண்டி அண்ணா, என்ன அடிக்கிறீங்க? நான் ஜட்ஜுனா. நான் நான்சி அக்கா பக்கத்துல நின்னது ரொம்ப தப்பா போச்சு. சோட்டு பாப்பா, நம்ம 2 பேரும் தள்ளி நின்னுக்கலாம் வா. ஏ பண்டி, தெரியாம அடிச்சிட்டேன், பார்த்து அடி பண்டி. ஐயோ அம்மா, ஒவ்வொரு அடியும் பயங்கரமா விழுகுதே. ஐயோ அம்மா, பண்டி அண்ணா கொஞ்சம் பார்த்து அடிங்கண்ணா. பண்டி அண்ணா சாரிண்ணா, நாங்க தெரியாம அடிச்சிட்டோம். நான் ஒத்துக்கிறேன், என்ன ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா, அடிக்காதீங்கண்ணா. நான்சி அக்கா, எல்லாம் நீங்க பண்ணதுனால தான். ஐயோ அம்மா. சூப்பர் லோட்டஸ், அப்படியேதான், யாரையும் விடாத. அடுத்தது ரோஸை டார்கெட் பண்ணு. ஐயோ, ரோசக்காவும் ரோஜாவும் கீழே விழுந்துட்டாங்க. என்ன அடிக்கிறாங்களே. ஐயோ அம்மா, நான் ஒத்துக்கிறேன், அவுட் ஆயிட்டேன். ஐயோ அம்மா, பண்டி அண்ணா நானும் ஒத்துக்கிறேன், அடிக்காதீங்க. பண்டி அண்ணா சூப்பர்ண்ணா. அண்ணா போதுண்ணா, விட்டுருங்க. அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. ஏன்னா என்னையே திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க. கேம் தான் முடிஞ்சிருச்சுல்ல. நான்சி அக்கா, உங்களுக்கு தான் பண்டி அண்ணாவை பத்தி தெரியும்ல. கீழே விழுந்தே கிடக்குறீங்க. எல்லாரும் எந்திரிங்க. உங்க டீம் பயங்கரமா தோத்து போச்சு. என்ன நான்சி, எங்க டீம்ல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கீழே விழுக வச்ச. ஆனா உங்க டீம்ல எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க பாத்தியா? பண்டி அண்ணா, அவங்க தான் தோத்து போயிட்டோன்னு ஒத்துட்டாங்கல்ல. போதும்ண்ணா, ஏன்னா திரும்பவும் அடிச்சுட்டே இருக்கீங்க. அண்ணா இப்ப நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லையா? ஐயோ பண்டி, நாங்க ஒத்துக்கிறோம். எங்க டீம் தோத்து போச்சு, உங்க டீம் தான் ஜெயிச்சிருச்சு. ப்ளீஸ் இதுக்கு மேல அடிக்காத, விட்டுரு. ஹே கைஸ், அடுத்த கேம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரி டிராம்பலின்ல நான் ஜம்ப் பண்ணேன்னா எல்லாரும் கீழே விழுவீங்க. ஏ லோட்டஸ், அது சூப்பர் கேம் தான்ப்பா. நல்லா ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணு, அப்பதான் கீழே விழுவாங்க. அங்க பாரு, நீ குதிக்கிறதுல வெறும் பால் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகுது. மை காட், இதுக்கு மேல ஃபாஸ்டா என்னால குதிக்க முடியல பண்டி. வேற யாராவது வேணா வந்து ட்ரை பண்ணுங்களேன். ஏய் டிம்பிள், நீ வந்து அடுத்ததா ட்ரை பண்ணுவா. எனக்கு இந்த மாதிரி டிராம்பலின்ல ஜம்ப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்பா. இருங்க, நல்லா வேகமா ஜம்ப் பண்றேன். டிம்பிள் கமான், இன்னும் வேகமா ஜம்ப் பண்ணு. இப்பதான் பால் எல்லாம் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ பண்டி, அவ பயங்கர வேகமா குதிக்கிறா, எங்களால எல்லாம் நிக்கவே முடியல. இங்க பாரு, மீனா கீழே விழுக போறா. போச்சு, நானும் கீழே விழுந்துட்டேன். நான்சி அக்கா, என்னக்கா இது, நீங்க மட்டும் தான் விழுந்திருக்கீங்களா? நான் ஜம்ப் பண்ணி வேற யாருமே விழுகல. நான் இதுக்கு மேல ஜம்ப் பண்ணல. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்னையே கீழே விழுக வச்சிட்டு இருக்கீங்கல்ல. அடுத்ததா நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் கீழே விழுக போறீங்க. கமான் நான்சி, இதெல்லாம் பத்தாது. நல்லா வேகமா ஜம்ப் பண்ணு. அங்க பாரு, உன் டீம்ல இருந்தே தான் திரும்ப கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எங்க டீம்ல யாருமே கீழே விழுகல. ஐயோ அம்மா, நான் தான் கீழே விழுவேன் போல இருக்கு. நான் இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன், பண்டி விழுகவே மாட்டேங்கிறானே, அப்படியே நிக்கிறான். நான்சி அக்கா, இப்ப பாருங்க, நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன்னு பாருங்க. டே சிண்டு, சூப்பர்டா. அங்க பாரு, அவங்க டீம்ல இருந்து திரும்பவும் எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. பண்டி அண்ணா, இங்க பாருங்க, பால் மேல இப்படி ஸ்லிப் ஆகாம கீழே நடந்து அந்த பக்கமா போயிட்டு திரும்ப வரணும். ஐயோ அம்மா, என்னாலேயே நடக்க முடியல. இதுக்கு தான் நிறைய பால் போட்டு வைங்கன்னு சொன்னேன். பால் கம்மியா இருக்கிறதால பயங்கரமா ஸ்லிப் ஆகுதுண்ணா. ஓகே, இந்த மாதிரி யாரு என்ன மாதிரியே கீழே விழுகாம அந்த பக்கம் போயிட்டு வரீங்கன்னு பார்க்கலாமா? நான்சி அக்கா வாங்கக்கா. ஏய் சிண்டு, நான் இந்த கேம் சூப்பரா விளையாடுவேன், நான் ட்ரை பண்ணட்டுமா? ஐயோ அம்மா, என்னது இது, பால் மேல கால் வச்ச உடனே பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. ஏய் டிம்பிள், என்ன பால் மேல ஏறி பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? டிம்பிள், நான்சி, நீங்க 2 பேரும் கேம்ல தோத்து போய் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வரலாம். என்ன பண்டி, சும்மா சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே நம்ம சாப்பிட போறோமா? எனக்கும் லைட்டா டயர்டா இருக்கு பண்டி. ஆமா நான்சி, நம்ம ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் எங்க அம்மா கிட்ட கேட்டு நானும் சிண்டுவும் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹை, அப்படின்னா வந்து ஈவினிங் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? டேய் சிண்டு, என்னடா இது, சாக்லேட் கலர் கலரா இருக்கு. ஃபாரின் சாக்லேட்டாடா சிண்டு? ஆமா நான்சி அக்கா, இதுல வந்து நார்மல் சாக்லேட் இருக்கு, அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் இருக்கு, அப்புறமா ஏதோ ஒன்று மில்க் சாக்லேட். ஆனா எந்த கவருக்குள்ள எது இருக்குன்னு தெரியலக்கா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிப்ஸ் கூட இருக்கு. ஹை சூப்பர்டா. இப்ப அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஈவினிங் கேக் சாப்பிடலாம். இது எந்த கவருக்குள்ள எது இருக்குன்னு தெரியலல்ல. நான் இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கறேன். ப்ளூ கலர் இருக்கு, பிங்க் இருக்கு, கோல்டன் கலர் இருக்கு. டே சிண்டு, உனக்காவது தெரியுமா இது எதுக்குள்ள மில்க் இருக்குன்னு? அக்கா, எனக்கு கரெக்டா தெரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு பிங்க்குள்ளதான் மில்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ஏ லில்லி, லோட்டஸ், பிங்கி, அபி, சான்வி, வாங்கப்பா, எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலாம். நல்ல வேலை பண்டி, எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு, நீங்களா கூப்பிட்டீங்க, இல்லாட்டி நானா கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு பண்டி சிப்ஸ் எல்லாம்.
பண்டி அண்ணா இந்த சிப்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சாஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணா. வெறும் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லைண்ணா. ஐயோ சிண்டு, சாஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெட்டது. சரி இருங்க, நான் ஒவ்வொரு சாக்லேட்டா ஓபன் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை இந்த ப்ளூ கலருக்குள்ள தான் மில்க் சாக்லேட் இருக்குமோ? ஐயோ இல்ல, இதுக்குள்ள டார்க் தான் இருக்கு. அப்படின்னா சிண்டு சொன்ன மாதிரி இந்த பிங்க்குள்ள தான் இருக்கா? ஐயோ இதுக்குள்ளேயும் இல்ல. அப்படின்னா அந்த கோல்டன் கலருக்குள்ள தான் மில்க் சாக்லேட் இருக்கு. ஹை, ஆமா மில்க் சாக்லேட்டே தான். எனக்கு இந்த மில்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு சிண்டு, இதை சாப்பிட்றதுக்கு மில்கி பார் மாதிரியே இருக்கு. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பா. நான்சி, எனக்கு இந்த மில்கி பார் விட இந்த டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். டைரி மில்க் மாதிரி இருக்கும். ஹை, ஆமா சூப்பரா இருக்கு. இதுதான் டார்க் சாக்லேட்டா? டேய் சிண்டு, எனக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து பாஸ் பண்ணுடா. எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குடா. டிராம்பலின்லயே இன்னும் எவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல. பலூன் எல்லாம் எடுத்துட்டு வந்து டெக்கரேட் பண்ணலாமா? ஐயோ சித்தப்பா, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க பலூன் எல்லாம் எடுத்து கொடுங்க சித்தப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊதிடுவோம் சித்தப்பா. ஹே, அங்க பாருங்க, அவங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பலூன்ல விளையாட போறாங்கப்பா. வாங்க நம்மளும் போலாம். டே சிண்டு, இருடா ஆன் பண்ணி பாக்குறேன். ஓ, பட்டனை ஆன் பண்ணா இதுல இருந்து காத்து வரும். சரியா? பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இது இப்படி பிரஸ் பண்ணாலும் இதுல இருந்து காத்து வரும். சரியா? நல்லா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு இல்ல? பண்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பண்டி. என்கிட்ட ஒரு பலூன் கொடு பண்டி. எனக்கு இதுல வச்சு பலூன் ஊதணும்னு ரொம்ப ஆசை. ஹை, சூப்பரா இருக்கு. பிரஸ் பண்ணா அப்படியே பலூன் பெருசாகுது. சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெருசாகும்? நான்சி, உள்ள இன்னும் நிறைய காத்து விட்டீங்கன்னா அது வெடிக்கிற அளவுக்கு கூட போகும். அதை ஒன்னு வெடிக்க வச்சு ட்ரை பண்ணி பாரு நான்சி. ஐயோ வேண்டாம்ப்பா, வெடிச்சா பயங்கரமா சத்தம் வரும். என்கிட்ட கூட நான் ட்ரை பண்றேன். இங்க பாரு, இப்படியே பெருசு பண்ணிட்டு ஐயோ பறந்து போயிருச்சு. பண்டி அண்ணா அப்படியே பறக்க வைக்கலாம்ண்ணா. என்கிட்ட கொடுங்க. கை எடுக்க போறேன். இங்க பாருங்க, பறந்து போயிருச்சு நான்சி அக்கா வீட்டுக்கு. ஏ பண்டி, நீங்க எல்லாரும் வச்சிட்டு இருக்கீங்கப்பா. பேசாம இதுல 2 நோசில் இருக்குல்ல, 2லயும் 2 பலூன் வச்சு 2 பலூனுக்குள்ளேயும் காத்து போய் பெருசாகுதான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் டிம்பிள். நீ இந்த பர்பிள் கலர் வச்சுக்கோ, நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். என்னது இது, எல்லோ பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, பர்பிள் பறக்க விட்டுட்டியா? இல்ல கையிலேயே தானே வச்சிருக்க. இரு, இப்ப இந்த எல்லோவையும் பெருசாக்குறேன். வெடிக்க வைக்கலான்னு பாக்குறேன், வெடிக்கவே மாட்டேங்குது. பண்டி சொன்னா கேளு, வெடிக்க வச்சா பயங்கர சத்தம் வரும் பண்டி. தயவு செஞ்சு வெடிக்கவெல்லாம் வைக்காத பண்டி. சரி நான்சி, ஓகே. நீ ஒன்னு புடிச்சுக்கோ, நான் ஒன்னு புடிச்சுக்கிறேன். 2 பலூனையும் இப்ப பேரலா பெருசாக்குறோம். அப்படியே கையெடுக்காத நான்சி. வெடிக்க போகுது. போ நான்சி, அதுக்குள்ள என் கையெடுத்து. ஓகே, பயமா இருக்கிறவங்க எல்லாம் காதை புடிச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த பர்பிள் கலர் பலூனை வெடிக்க வைக்க போறேன். 1 2 3. என்ன வெடிக்க மாட்டேங்குது? வெடிச்சிருச்சு. ஏ நான்சி, என்னடி அது? அங்க ஏதோ பெருசா கேஸ் வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. விளையாடுறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொன்னேன் இல்ல பண்டி, எங்க அம்மாவே வந்துட்டாங்க பாரு. அம்மா, கேஸ் எல்லாம் வெடிக்கலமா, பலூன் தாமா வெடிச்சிச்சு. ஏண்டி, நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுற சத்தம் வீட்டுக்குள்ள இருக்க முடியலையே. எதையோ போட்டு வெடிக்க வச்சிட்டு இருக்கீங்க. அம்மா, இனிமேல் பண்ண மாட்டோம்மா. ஓகே, உங்களுக்கு அடுத்த கேம் நான் சொல்றேன். அடுத்தது ஃபைனலி ஒரே ஒரு ஒயிட் கலர் பலூனை வச்சு இப்ப நல்லா இப்படியே பெருசாக்கி இதையும் வெடிக்க வைக்க போறேன். பண்டி அண்ணா, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாம் சூப்பரா விளையாடலாம். அந்த நீளமா ஒரு பலூன் வரும்ல, ஸ்பைரல் பலூன், அதை போய் எடுத்துட்டு வாங்கண்ணா. சூப்பரா இருக்கும். ஓ, ஸ்பைரல் பலூனா? சரி இரு. இதை 2 மட்டும் ஊதி அப்படியே கட்டி வச்சுட்டு இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு தேவைடா. உங்க அப்பா சொல்லியிருக்காருல்ல. ஹை, பண்டி சிண்டு சூப்பரா பண்றான் பாரு. நான்சி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய பலூனுக்குள்ள தான் காத்து போகும். இந்த நீட்டமான பலூனை எவ்வளவு வச்சாலும் காத்தே போகாது. இங்க பாருங்களேன், இன்னொரு நாசில் இருந்து வர்ற காத்து இந்த பலூனை எப்படி புஷ் பண்ணுது பாருங்களேன். சூப்பரா இருக்குல்லண்ணா. இந்த சிண்டு ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருக்கான். டேய் சிண்டு, சூப்பரா இருக்குடா. பேசாம அதுக்குள்ள இன்னொரு பலூனை விட்டு பார்த்தலாமா? தேவையில்லாம நீங்க எல்லாரும் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. நான் காலையில தலை குளிச்சது, என் முடி சரியாவே காயல. இதுல வச்சு முடிய காய வச்சு பாக்குறேன். ஆன் பண்ணுங்க. ஐயோ புஷ்பா, என்ன புஷ்பா பண்ற? அங்க பாருங்களா, புஷ்பாவோட முடி எப்படி காத்துக்கு பறக்குதுன்னு. அந்த எல்லோ கலர் பலூன் வேற சுத்தி வருது. இன்னும் கொஞ்சம் காயல சிண்டு, ஆன் பண்ணி விடு. பண்டி அண்ணா, அங்க பாருங்கண்ணா, அந்த எல்லோ கலர் பலூன் எப்படி குறுக்க வந்துட்டு பறக்குதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த மேஜிக். ஓகே, பலூன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். இந்த பாலை இங்க வச்சுட்டு ஆன் பண்ணனா அப்படியே பால் மேல பறந்துட்டே, ஐயோ பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. பண்டி அண்ணா, இது சூப்பர் கேம்னா. அப்படியே மேல பறந்துட்டே இருக்கும். ச்சே, என்னடா இது, டிவில எல்லாம் காமிக்கிறாங்க, அப்படியே மேல பறந்துட்டே இருக்கு. இதுதான் 3rd attempt. இப்ப பார்க்கலாம். பறக்குது. ச்சே, அதுக்குள்ள கீழே விழுந்துருச்சா? சரி, இப்ப 2 பால் வச்சு பார்க்கலாமா?
ரெண்டுமே கீழே விழுந்துருச்சுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் வீக் வின்னர்ஸா செலக்ட் ஆயிருக்கிறது யஷ்விதா சென்னை, சரவணபிரியா சேலம், நிம்ஷா சென்னை. நீங்க எல்லாரும் இது வரைக்கும் அட்ரஸ் அனுப்பாம இருந்தீங்கன்னா மறக்காம இமீடியட்டா வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பலூன் பம்ப் வச்சு என்னென்ன கலர் பலூன்ஸ் எல்லாம் ஊதுனாங்க? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.